திமுக வாலாட்டுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லையேல் ஓட ஓட விட்டு அடிப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழியில்லை. அடித்த அடி இன்னும் எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறீர்கள். எப்படியாவது எங்கள் ஆட்சியின் மீது வாரை சேற்றி வீச வேண்டும் என்பதற்காக பலகட்ட நடவடிக்கைகளை எடுத்தாலும் எங்கள் அமைச்சர்கள் துரிதமாக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உணவகங்களை நடத்துவதற்கு டெண்டர் விடுகிற போது அங்கே இருக்கிற காவலர்கள் பினாமியின் பெயரால் நடத்துகிறார்கள். இதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். கைதிகள், குறிப்பாக தண்டனை கைதிகள் உருவாக்கக்கூடிய பொருட்கள் விற்பனைக்கு வருவதை உறுதி செய்யப்பட வேண்டும். காசு கொடுத்து தானே முதல்வரானார், காசு கொடுத்து தானே இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கிறார்கள். ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாக்கு வாங்கியவர்கள்லாம் வக்காலத்து வாங்குகிறார்கள். நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். நான் பேசினாலும் முதலமைச்சர் பேசினாலும் ஒன்றுதான். எங்களை அவர் இயக்குகிறார். எதை பேச வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிடுகிறார், கட்டளை இடுகிறார். கவனிப்போடு தான் நாங்கள் பேசுகிறோம். இன்னைக்கு பஞ்சாபில் தமிழக வெற்றி கழகம் பஞ்சாப் வெற்றி கழகமாக மாறி இருக்கிறது. கர்நாடகாவில் கர்நாடக வெற்றி கழகம், கேரளா வெற்றி கழகம், ஆந்திரா வெற்றி கழகம், இதை தாண்டி தமிழீழ வெற்றி கழகம் என்று தமிழீழத்திலும் எங்கள் கட்சி பரவி இருக்கிறது என்றால் இன்றைக்கு தமிழகத்தை ஆள துடித்திருக்கிறார். இந்தியாவையும் ஆளுவார். பொறுத்திருக்கிறார். மெய்வர மாற்றம் வரும். இன்றைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் வீரப்பனார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சிறப்பா இருக்கேன். ஓகே சார். தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களோட ஆட்சியில தொடர்ந்து அவலங்கள் நாங்க எதிர்பார்த்துட்டே இருந்தோம். மக்கள் ஆட்சி நடக்கும், எதிர்பார்த்த ஆட்சி நடக்கும்னு மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப தொடர்ந்து அவலங்கள் ஆட்சியா நடக்குது அப்படின்னு எதிர்கட்சிகள் பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே இருக்காங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? குழந்தை பிறந்து 15 நாள் தான் ஆகுது. கையில் மாட்டி இருக்கிற கருப்பு வளையல்களை எடுத்து குளிப்பாட்டி குழந்தையை முடிச்சு தாளாட்டுகிற போது கலட்டி வீசுகிற தருணத்தில் தான் தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு இருக்கிறது. இன்னும் தாய் யார் என்று உணராத குழந்தையாக இருக்கிற போதே தமிழ்நாட்டில் இயங்குகிற மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் கண்ணுக்கு எட்டிய தூரம் எதிரிகளே இல்லாத ஒரு சூழலை உருவாக்கிய தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து ஏளனமும் இருமாப்பும் காரி உமிழ்தலும் செய்கிற கயவர்கள்தான் தமிழக வெற்றி கழகத்தையும் எங்களுடைய மகத்தான மக்கள் தலைவர் முதலமைச்சர் மாண்புமிகு தலைவர் அவர்களை இவர்கள் வசைபாடுகிறவர்கள் என்ன தகுதியில் இருந்தார்கள் என்பதை நாடு அறியும். கடந்த தில்லுமுள்ளு ஆட்சியில் 8756 படுகொலைகளை நிகழ்த்திவிட்டு பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த யோக்கியதையும் இல்லை என்பதை நான் உறுதிபட தெரிவிக்கிறேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி இவர்கள் பேசுவதற்கு யார்? கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் ஆம்ஸ்ட்ராங்கை படுகொலை செய்தவர்கள் இன்றைக்கு பல்லிழித்து பேசுகிறார்கள் என்றால் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இல்லை. செயல் மட்டுமே எங்களுக்கு பிடிக்கும், அந்த செயலே எங்களை அடையாளப்படுத்தும் என்கிற தத்துவ வரிகளுக்கு ஏற்ப எங்கள் தலைவர் கச்சிதமாக, நேர்மையாக, நேர்த்தியாக இந்த ஆட்சி முறையை கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டு நாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் காவல்துறையின் உயரதிகாரிகளை அழைத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை பற்றி அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை உங்கள் நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். எதை வைத்து எதிரி கட்சிகள் எல்லாம் எங்களை ஏளனம் பேசுகிறார்கள் என்றால், இனிமேல் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தை தாண்டி நாம் ஆட்சி அமைத்து விடுவோமா என்பதை அவர்கள் அலசி ஆராய வேண்டிய இடத்தில் நிற்கிறார்கள். சில்லாக சிதறிக்கொண்டிருக்கிற சில இயக்கங்கள் வசைமொழி பாடுகிற இடத்தில் நின்றுதான் அவருடைய கட்சியை காப்பாற்ற வேண்டிய சூழலில் இருக்கிறது. ஆக எங்களை பற்றி ஏளனமாக பேசுகிற இருமாப்பர்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இல்லை. தலைவர் பேசாமலேயே பேசுகிறார் என்பதுதான் மிக முக்கியமானது. சில பேர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்லாம கொல்லாம பவர் கட் பண்ணிடுறாங்க. ஒரு சில ஏரியாலாம் பர்டிகுலரா ஒரு சில ஏரியாலாம் பாத்தீங்கன்னா, முன்னாடி நான் பவர் கட் பண்றதா இருந்தா சொல்லிட்டு பண்ணணும், இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம பவர் கட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு விஷயம் பயங்கரமா நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு பேக்ரவுண்ட்ல பண்ணது யாரு, எதனால இந்த விஷயம் நடந்ததுன்றது கண் கூட நம்ம பார்த்தோம். முன்ன இருந்த ஆளுங்கட்சிக்காரங்க தான் இந்த வேலையை பண்ணாங்கன்னு கண் கூட தெரியுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன் தொடர்ந்து இந்த கட்சி வளரக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்ற ஒரு நோக்கம் நினைக்கிறீங்களா? மிகப்பெரிய புயல் காற்றில் மழைகள் பெய்து ஓய்தாலும் தூறல்கள் நின்று விடுவதில்லை. அதைத்தான் திமுக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. கோவை 10 வயது குழந்தை படுபாவிகளால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுகிற அளவிற்கு இந்த நிகழ்வுகள் தள்ளி போகிறது என்றால், புயல்கள் அடித்து மலைகள் பெய்து தூறல்கள் தூவிக்கொண்டிருப்பதை போல ஆங்காங்கே தூவிக்கொண்டிருப்பதற்கு சான்று. காரணம், இந்த கொலையாளி கார்த்திக் என்கிறவன் கடந்த 1 மாத காலமாக அந்த குழந்தையை நோட்டமிட்டிருக்கிறான். அவர்கள் அங்கே குடியிருக்க வந்ததே 1 மாத காலம்தான் ஆகிறது.
ஆக ஒரு மாசத்திற்கு முன்பே திட்டம் தீட்டியவன் இன்றைக்கு அதை கச்சிதமாக முடித்திருக்கிறான். இருந்தாலும் 11 மணி நேரத்திற்குள்ளாக கயவன் யார் என்பதை 2 கயவர்களை பிடித்து கைது செய்து சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். வில்லிவாக்கத்தில் ஒரு குழந்தை காணாமல் போனது என்று கதறிய தாய் 6 மணி நேரத்தில் அந்த குழந்தையை உயிருடன் பிடித்து பெற்றோரிடம் ஒப்படைத்த ஆட்சி எங்கள் ஆட்சி. மெரினா கடற்கரையில் குளிக்கச் சென்ற மாணவன் தன் தம்பியை காப்பாற்றிவிட்டு குளிப்பதற்காக சென்றவன் அலையில் சிக்கி அகால மரணம் அடைந்து விட்டதை நினைத்து இந்த ஆட்சி அரசு வருந்துகிறது. அதற்குரிய நடவடிக்கைகளை மெரினா கடற்கரையில் இந்த ஆட்சி செய்ய இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டதைப் போல மின்சாரம் நிறுத்தப்படுகிறது. பொதுவாக சென்னை மாநகராட்சி திமுகவினுடைய கண்ட்ரோலில் இருக்கு. மேயர் இன்னமும் அவங்களாதான் இருக்காங்க. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தொடர்ந்து மின்சாரத்தை நிறுத்துவதோடு மட்டுமல்லாமல் குடிநீர் ஆதாயத்தையும் தடுக்கிறார்கள். குழாய்களை ஆங்காங்கே உடைக்கிறார்கள். இது குளத்தூர் தொகுதியிலே கண்கொள்ளா காட்சியாக இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டது. எங்களது ஆட்சி நிர்வாகத்தை பற்றி குளறுபடியை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக திமுக ரவுடி கும்பல்கள் மின்சாரத்தை அணைப்பதும் குடிநீர் வழங்க மறுப்பதையும் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. எங்களது அமைச்சர் மாண்புமிகு நிர்மல்குமார் அவர்கள் உடனடியாக கள ஆய்வில் ஏற்பட்டு மின்சாரம் தடைபட்டதற்கான என்ன காரணம் என்பதை உயரதிகாரிகளை அழைத்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உடனடி தீர்வை கண்டுபிடித்ததோடு மட்டுமல்ல, உரிய குற்றவாளிகள் யார் என்பதையும் இன்றைக்கு உலகத்திற்கு சொல்லியிருக்கிறார். திமுக வாலாட்டுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும், இல்லையேல் ஓட ஓட விட்டு அடிப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழியிலே. அடித்த அடி இன்னும் எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறீர்கள். உங்களது சொந்த தொகுதியிலேயே சொந்த முதலமைச்சரே ஆதாள தோல்வி அல்ல, ஆகார தோல்வி அல்ல, அகாய தோல்வி அடைந்திருக்கிறார். அகால தோல்வியையும் அடைந்திருக்கிறார். எழுந்து நிற்பதற்கு கூட திராணியற்றவர் உங்களுடைய தலைவர். எப்படியாவது எங்கள் ஆட்சியின் மீது வாரி சேற்றி வீச வேண்டும் என்பதற்காக பலகட்ட நடவடிக்கைகளை எடுத்தாலும் எங்கள் அமைச்சர்கள் துரிதமாக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நள்ளிரவு 1:30 மணி அளவில் கனிம வள கொள்ளைகளை தடுத்து நிற்பதற்காக எங்களுடைய கனிம வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு பிரபு அவர்கள் 2000 அடி ஆழமுள்ள கல்குவாரிகளை கண்டுபிடித்து உலகத்திற்கு அறிவித்திருக்கிறார். திமுக செய்த மாபெரும் கொள்ளை கும்பல் நடவடிக்கை. ஒரு பூமியை 2000 அடி தோண்டுகிற அளவிற்கு அங்கே அதிகாரிகளும் கையூட்டு வாங்கி கொண்டு அவர்களுக்கு பக்கபலமாக நின்று ஆட்சி நடத்தி கொள்ளையடித்தவர்கள் எங்களை பார்த்து ஏளனம் பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் கேள்வி கேட்கிறோம். கண்ணுக்கு தெரிந்து கொள்ளையடித்தவர்கள் இன்றைக்கு காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அவர்களுக்கு என்ன செய்வதென்று புரியாமல் இதுபோன்ற மின்சாரத்தை நிறுத்துவதும் குடிநீரை தடுத்து நிறுத்துவதுமான வேலைகளில் இறங்கி இருப்பதை பொதுமக்கள் அன்றாட நிகழ்வாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் இப்பொழுது காணாமல் போன ஒரு கட்சியின் தலைவர் எங்களை பற்றி எல்லாம் பேசுகிறார். இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் நீடிக்காது என்கிறார். அப்படி என்றால் ஏதோ சதி வேலைகளை செய்வதற்கு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறீர்களா என்ற கேள்வியை நாங்கள் வைக்க விரும்புகிறோம். 5 ஆண்டு காலம் மட்டுமல்ல, எங்களுடைய கல்வித்துறை அமைச்சர் சொன்னதை போல 50 ஆண்டு காலத்திற்கு எங்கள் ஆட்சியையும் எங்கள் தலைவனையும் எந்த இடத்திலும் நிலைகுலைய வைக்க முடியாது என்பதை உங்களிடத்திலே இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஊதாரிகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லுவதை தவிர்த்து விடுகிறோம். கேட்ட கேள்விகளுக்காக பதில் சொல்ல வேண்டிய தேவையும் இருக்கிறது. ஆகையால் இவர்கள் எத்தனை சூழ்ச்சி செய்தாலும் எங்கள் ஆட்சியை ஒன்றும் செய்துவிட முடியாது. மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். இதுவரை நீங்கள் 1.25 கோடி மக்கள் தான் எங்களிடத்திலே இருந்தார்கள். ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எங்கள் பக்கம் நிற்க இருக்கிறார்கள் என்பதை அறிந்துதான் அவர்கள் கதறுகிறார்கள். கதறட்டும், காட்சி வேறு மாறாக இருக்கிறது, பொறுத்திருங்கள். இதுக்கிடையில வந்துட்டு கோவை அந்த பாலியல் பலாத்காரம் நடந்த அந்த குழந்தைக்கு வந்துட்டு இவர் வந்து ஏதாவது முதல்வர் வந்து ஏதாவது வாய் திறந்து பேசுவாரா, ஒரு ஆறுதல் சொல்வாரான்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இவர் அதுக்காக பத்திரிகையை யாரையும் மீட் பண்ணி பேசல, பிரஸ்ஸை மீட் பண்ணி பேசல. நாங்க வந்துட்டு ஒரு சிறந்த தலைவர் வேணும்னு தான் நாங்க செலக்ட் பண்ணோம். ஆனா இவர் இப்படி அமைதியா இருக்கும், எங்களுக்கு பயமா இருக்குன்னு ஒரு சில மக்கள் வந்து பேசிட்டு இருக்காங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அந்த மக்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், தலைவர் அழகாக அங்கே உரியவர்களிடம் பேசிவிட்டார். தகுந்த நடவடிக்கைகளை எடுப்போம், தகுந்த தண்டனைகளை குற்றவாளிகளுக்கு பெற்றுத் தருவோம். அரசு நிவாரண நிதியாக முதல் தடவையாக 8 லட்சம் ரூபாய் அவர் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். இன்னமும் அமைச்சர்கள் 2 பேர் அங்கேதான் முகாமிட்டிருக்கிறார்கள். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் முகாமிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் எங்களுடைய மிக முக்கிய துறையான அமைச்சராக இருக்கிற ஆதவர்ஷனா அவர்கள் அவரது இல்லத்திற்கு உடனடியாக தொடர்பு அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று உறுதியிட்டு சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் இந்த ஆட்சியின் கடைசி நிலைமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாளைக்கு இரும்பூர் ராஜரத்னம்
மைதானத்திற்குள் அந்த சிங்கப்பெண் சிறப்பு திட்ட வாகனங்கள் தயார் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாளை அந்த வாகனங்கள் சுற்றுக்காவலுக்கு செல்ல இருக்கிறது. மிக அதிவிரைவாக இது போன்ற குற்றங்கள் நடக்குமேயானால் அடுத்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் அதை கண்டுபிடித்து உரியவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். நடக்காது என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த சம்பவம், கோவை சம்பவம் என்பது எங்கள் ஆட்சிக்கு நாங்கள் தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல எங்கள் ஆட்சி இன்னும் கண் விழித்து தாயின் மார்பை சுரக்கிற நேரத்தில் இது போன்ற சூழ்ச்சிகள் நடக்கிறது என்றால் குழந்தை என்ன செய்ய முடியும் என்பதை உங்கள் பார்வைக்கு விடுகிறேன். விரைவில் உரிய நடவடிக்கையை இந்த குழந்தை எடுக்கிற திட்டங்கள் அனைத்தும் மிக சாதுரியமாக நேர்த்தியாக சட்டத்திற்கு உட்பட்டு தன் கடமையை செய்ய காத்திருக்கிறது. பொறுத்திருங்கள், எல்லாவற்றிற்கும் ஒரு விடிவை எங்களுக்கு இன்னும் 1 மாத காலம் தாருங்கள் என்று எங்கள் தலைவன் கேட்டதைத்தான் நாங்களும் கேட்கிறோம். இப்போ இத டிவிகே கட்சியில வந்து ஒரு சில அமைச்சர்கள்லாம் வந்துட்டு குவாலிஃபிகேஷன் இது கிடையாது, தேர்தல் அறிக்கையில கொடுத்தும் போது வேற ஒரு குவாலிஃபிகேஷன், மக்கள் பிரச்சாரத்துல சொல்லும் போது வேற ஒரு குவாலிஃபிகேஷன், அவங்களோட படிப்பை பத்தி சொல்லியிருக்காங்க, முன்னுக்கு பின் முரண்பாவே இருக்கேன்னு நிறைய பேர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. படிக்காதவர்கள் படித்தவர்கள் போல நாடகமாடியதை கடந்த கால ஆட்சியில் நாம் பார்க்க முடிகிறது. கல்வி சான்றிதழில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் எங்களது சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் மீது அவதூறு பரப்ப வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இது போன்ற காய்களை நகர்த்துகிறார்கள். அதுக்கெல்லாம் தமிழக வெற்றி கழகம் அஞ்சாது. எடுத்துக்காட்டு, எங்கள் தலைவர் BA டிஸ்கண்டினியூ லயலா கல்லூரியில் அவர் என்ன படித்தாரோ அதை குறிப்பிட்டு தான் தேர்தல் நிகழ்ச்சியில் அவர் பங்கெடுத்து கொண்டார். இன்றைக்கு அவர் முதலமைச்சர். எது உண்மையோ அதை சொல்லித்தான் எங்களது கட்சி ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறது. இவர்கள் பல இடங்களில் பல அவதூறுகளை பரப்ப முயற்சிக்கிறார்கள். அந்த பவியமெல்லாம் இங்கே வேகாது என்பதையும் எதிரிகளுக்கு சொல்ல கடமை. சமீப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, சமீபமில்ல, எப்போ இந்த டிவிகே கட்சி ஆரம்பிச்சாங்களோ அதே வந்துட்டு எல்லாருமே என்ன ட்ரோல் பண்ணாங்கன்னா, இது வந்துட்டு இந்த சோசியல் மீடியா ரிலேட்டடான ஒரு கட்சி தான், எதுவா இருந்தாலும் அவங்க ட்விட்டர்லயோ இல்ல இன்ஸ்டாலயோ ஃபேஸ்புக்லயோ தான் எல்லாமே போஸ்ட் போடுவாங்க, நேரடியா வந்து எதுவுமே ஃபேஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு ட்ரோல் போயிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப டிவிகே என்ன அதாவது அவங்க பண்ற நல்லதை விட்டுட்டு எங்க அவங்க தப்பு பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்ல, நம்ம எம்எல்ஏ கீர்த்தனா வந்துட்டு பேசும்போது சிரிச்சுக்கிட்டே அந்த குழந்தைய பாலியல் பலாத்காரம் பத்தி நம்ம கேட்கும் போது சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாங்க அப்படின்ட்டு அதை எடுத்து இப்போ வைரலா பரவிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் அந்த லேடி அவங்க பேசும்போது சிரிச்சுக்கிறாங்க. நம்ம ஒரு சீரியஸான விஷயம், தமிழ்நாடே கொந்தளிச்சு போய் கிடக்கு, இந்த நேரத்துல வந்து நம்ம கேட்கும் போது இவங்க சிரிக்கிறாங்க, இந்த மாதிரி நெகட்டிவான நெரேட்டிவ்ஸாவே கிரியேட் பண்றாங்களே. இல்ல, பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்வியே நகைச்சுவையானது. இப்போ பத்திரிகையாளர்கள் நகைச்சுவையாக கேட்பதையும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். நகைச்சுவையாக கேட்கிற போது சிரிப்பு வருவதை அடக்க முடியாது, சிரித்து தான் ஆகும். இல்ல, அவர்கள் அந்த குழந்தையை கேட்கிற போது கூட சிரிப்பாக கேட்கிறார்கள். இப்ப எங்க அந்த காவல்துறை அதிகாரிகள் சிரித்தது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். அவர்கள் ஏன் சிரித்தார்கள் என்பது அவர்களுடைய மனநலம் சார்ந்தது. ஆனால் அதை விசாரிக்கப்பட வேண்டும். நிச்சயமாக நாங்கள் சொல்லுகிறோம், இது போன்ற துக்க நிகழ்வுகளில் எங்க ஆட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்கு சில கயவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள். அதில் இதுவும் ஒன்றாகத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதுதான் IAS IPS அதிகாரிகள் கட்டமைப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட 9 IAS அதிகாரிகளை மாற்றி இருக்கிறார்கள். ஆக ஒரு கட்டமைப்பை இன்னும் உருவாக்கப்படவில்லை. இந்த சிரிப்பு எல்லாமே கடந்த கால ஆட்சியினுடைய நீட்சியாக நான் பார்க்கிறேன். அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அந்த காவல்துறை அதிகாரிகள் இது போன்ற நிகழ்ச்சிகளில் சிரிப்பது என்பது அது வன்மைக்குரியது தான், கண்டனத்திற்குரியது தான். எங்கள் பிள்ளை செத்து கிடக்கிற வீட்டில் நாங்கள் சிரிப்பது என்பது அழகாக இருக்காது. ஆகையால் அந்த காவல்துறை அதிகாரிகள் நிறுத்திக் கொள்வதே நல்லதாக இருக்கும் என்றே நான் கருதுகிறேன். சரி, இதுக்கிடையில இப்போ 18 வயது கம்மியா இருக்க நிறைய பசங்க வந்துட்டு, வாலிப பிள்ளைங்க வந்துட்டு கத்தி இந்த மாதிரி சில விஷயங்களை வந்துட்டு சண்டை போடுவோம், எங்க எல்லா இடத்துலயுமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னும் கூட வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணாம அவங்க இஷ்டத்துக்கு தான் இருக்காங்க. ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு வேற மாதிரி இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீல்ஸ் பார்த்து அதுல என்ன பண்றாங்களோ அதே மாதிரி ரவுடிசம் பண்றாங்க. இதெல்லாம் நீங்க எப்ப கண்ட்ரோல் பண்ண போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறாங்களே. இல்ல, பொதுவாக சைபர் கிரைம் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த சைபர் கிரைம் காவல்துறை துரிதமாக்கப்பட்டிருக்கிறது. நீங்க சொன்னீங்க அந்த ரீல்ஸ் மோகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு AI வந்ததற்கு பிறகு கூடுதலாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அதற்கென்று ஒரு அமைச்சரை நாங்கள் நிறுவி, ஏஐக்கென்றே ஒரு அமைச்சர் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் முன்னேறி செல்கிறோம். எதிர்கட்சிகள் வேண்டுமானால் ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் இன்னும் இருக்கலாமே ஒழிய நாங்கள் அதை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த விடயத்தில் இந்த ரீல்ஸ் மோகத்தில் அட்டை கத்திகள் தான் இருக்கிறார்களே ஒழிய பட்டாக்கத்திகள் எவரும் பயன்படுத்துவதில்லை. நேற்று வரை 1760க்கு மேற்பட்ட ரவுடிகளை சென்னை மாநகரத்தில் காவல்துறை கைது செய்திருக்கிறதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய சிறைத்துறை நிர்வாக அமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மல்குமார் அவர்கள் நேற்று புழல் சிறையில் இறங்கி
பயங்கரமாக அலசி ஆராய்ஞ்சிருக்கிறாரு. நமது வலைவழித்தளத்தின் வாயிலாக அவருக்கு ஒன்றையும் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். சிறைக்குள் நடக்கிற குளறுபடிகள் என்னவென்றால், அங்கே மெயின்டெனன்ஸ் என்று சொல்லப்படுகிற பராமரிப்புகளில் அங்கே பணியாற்றக்கூடிய காவலர்களை டெண்டர் இருக்கிறார்கள். அங்க இருக்க காவலர்களே. அது மட்டுமல்ல, உணவகங்களை நடத்துவதற்கு டெண்டர் விடுகிற போதே அங்கே இருக்கிற காவலர்கள் பினாமியின் பெயரால் நடத்துகிறார்கள். இதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, சிறைக்குள் ஒலிக்கப்படுகிற காலை வணக்க பாடல்கள் கடவுள் என்று சொல்லக்கூடிய இந்து மதத்தை சார்ந்த பாடல்களாக இருக்கிறது. அதையெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். அதோடு மட்டுமல்ல, சிறை நிர்வாகம் சீர் செய்யப்பட வேண்டும். அதிலே ஒன்று முக்கியமானது, ஒரு குற்றவாளி வெளியிலிருந்து உள்ளே போகிறான் என்றால் கொடுங்குற்றவாளிக்கு சிறைத்துறையே அவர்களுக்கு பாதுகாப்பாக அவர்களுக்கு தேவையானவற்றை காசுகளை பெற்றுக்கொண்டு செய்கிறது என்கிற தகவல்கள் வருகிறது. இது எல்லாமே சிறையில் சரி செய்யப்பட வேண்டும். அதேபோல் பெண்கள் சிறையில் மிக மோசமான செக்ஸுவல் டார்ச்சர் இருப்பதாகவும் நாம் அறிகிறோம். அங்கே லெஸ்பியன் செக்ஸ், ஹோமியோ செக்ஸ் என்ற முறையிலே இயங்குகிறது என்றெல்லாம் செய்திகள் இருக்கிறது கடந்த ஆட்சி முறை. அதையெல்லாம் இந்த ஆட்சியில் சரி செய்யப்பட வேண்டும். ஒன்று, தண்டனை குற்றவாளிகளாக கருதப்பட வேண்டும். சிறைக்குள் தண்டனை குற்றவாளிகளும் விசாரணை கைதிகளும் ஒரே அறையில் தான் அடைக்கப்படுகிறார்கள். அது மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஒன்று, அதேபோல் உணவு முறையிலும் மிக மோசமான உணவு முறைகளை சிறைக்குள் வழங்குகிறார்கள். அதையெல்லாம் சரி செய்து, அவர்களும் மனிதர்கள் தான், ஆனால் இருக்கிற குற்றவாளிகள் சிறையை விட்டு வெளியிலே வருகிற போது ஏற்கனவே செய்த தவறுகள் ஒரு நாளும் அவர்களுடைய மனதில் வந்துவிடக்கூடாது. அவர்களுக்கு மனநல மருத்துவம் தேவைப்படுகிறது. தனியாக அங்கு வகுப்பு போதனைகளை உருவாக்க வேண்டும், வகுப்பு பாசறைகளை உருவாக்க வேண்டும். இந்த குற்றம் செய்த குற்றவாளிகளை தனியாக பிரித்தெடுத்து பாடம் எடுக்க வேண்டும். அவர்கள் சிறையை விட்டு வெளியிலே வருகிற போது ஒரு புதிய மனிதனாக வர வேண்டும். இந்த சமூகத்தில் அவன் அடையாளப்படுத்தப்படாமல் அங்கீகரிக்கப்படவும் வேண்டும் என்பதை சிறைக்குள் நடக்கிற குளறுபடிகளுக்கு மிக முக்கிய தீர்வாக காவலர்களை டெண்டர் எடுப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதை நான் எதிர்பார்க்கிறேன். எங்கள் அமைச்சருக்கும் நாங்கள் சொல்றோம் அதை. ஏன்னா இதெல்லாம் கடந்த கால ஆட்சியில் நடைபெற்றது. இந்த ஆட்சியிலும் அது தொடரக்கூடாது என்பதற்காகத்தான். அதே போல் இன்னொன்று, உள்ளே கைதிகள், குறிப்பாக தண்டனை கைதிகள் உருவாக்கக்கூடிய பொருட்கள் விற்பனைக்கு வருவதையும் உறுதி செய்யப்பட வேண்டும். அதிலே மிகப்பெரிய கொள்ளை நடப்பதாக தெரிகிறது. உணவு பாதுகாப்பில் கொள்ளை நடக்கிறது, கண்காணிப்பு பிரிவில் கொள்ளை நடக்கிறது. இது எல்லாம் கவனிக்கப்பட வேண்டும். இதைவிட கைதிகளுக்கு கொடுக்கிற சீருடையில் கொள்ளை நடக்கிறது. இதையெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்பதை தாண்டிலும் இன்னொன்று இருக்கிறது. உள் சிறையில் பணியாற்றக்கூடிய காவலர்களுக்கும் வெளியிலே பணியாற்றக்கூடிய காவல்துறையினருக்கும் எவ்வித தொடர்பு இருக்கக்கூடாது. அப்படி தொடர்பு இருக்குமே ஆனால் சிறைக்குள் இருக்கிற காவலர்களே தவறு செய்வதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அப்ப வெளியில் இருக்கிற காவலர்கள் உள்ளே இருக்கிற காவலர்களோடு கைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பல குற்றங்கள் நடப்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை. அது சிறைக்குள் இருந்துதான் திட்டம் தீட்டம். இது போன்ற நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணித்து எங்களது அமைச்சர் சரி செய்வார் என்றே நாங்கள் நம்புகிறோம். அந்த அடிப்படையில் இன்னொன்றையும் முக்கியமாக சொல்லுகிறேன். எங்கள் தலைவர், எங்களது முதல்வர், நமது முதல்வருக்கு எந்த விதமான களங்கமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே கட்சி தோழமை உறவுகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் தலைவர் இடுகிற கட்டளைக்கு கட்டுப்பட்டு இந்த ஆட்சியை திறம்பட நடத்த வேண்டும் என்பதை இணைந்து பணியாற்ற வேண்டும். எந்த தவறுகள் செய்தாலும் முதலில் பாதிக்கப்படுவது தலைமை, இரண்டாவது என் போன்ற ஊடக நண்பர்கள். கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் கூனி குறுகி விக்கி தலைகுனிய வைத்து விடாதீர்கள் என்பதை நமது வலையொலித்தளத்தின் வாயிலாக நான் கண்டிப்பாக சொல்லுகிறேன். ஏனென்றால் நிர்வாகம் சரியாக இயங்க வேண்டும். எந்த இடத்திலும் நான்லாம் தலை குனிஞ்சதில்லை. மிகுந்த நேர்மையோடும் நெஞ்சுரத்தோடும் எதிர்கொண்டு கேட்கிற கேள்விகளுக்கு பதிலை சொல்லக்கூடிய நான் தலைகுனிந்து பதில் சொல்லுகிற இடத்திற்கு எங்கள் தலைமை எங்களை விட்டுவிடாது. எங்கள் தொண்டர்களும் எங்களை விட்டுவிட மாட்டார்கள். எங்களது பொறுப்பாளர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் அந்த இடத்திற்கு எங்களை தள்ளப்பட மாட்டார்கள் என்பதை ஆணித்தரமாக சொல்லி, அனைத்து துறையிலும் தவறு நடந்தால் கண்டிப்பாக வலையொலித்தளத்திலேயே நாங்கள் சுட்டி காட்டுவோம். அதை அமைச்சர் பெருமக்கள் சரி செய்வார் என்பதை நாங்கள் திடமாக நம்புகிறோம். சார், நம்மளுடைய முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இப்ப இருக்க சிஎம் பதவி இருக்கும்போது நான் ஒரு 6 மாசத்துக்கு அவங்க நான் வந்து எந்த வித டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன், அவங்க எப்படி ஆட்சி நடத்துறாங்கன்னு நாங்க பொறுத்திருந்து பார்ப்போம், ஒரு 6 மாசத்துக்கு டைம் கொடுத்தார். ஆனா இப்போ அவர் என்ன சொன்னார், நீங்க ஆட்சி நடத்துறதே எங்களோட தயவால தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. நாங்க உங்களுக்கு கொடுத்த கூட்டணி கட்சியாலதான் நீங்க வந்துட்டு இப்ப ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்கன்றாரு. இன்னொரு விஷயம், இப்ப ரீசன்ட் டைம்ல நடக்கிற இந்த மாதிரி அவலங்கள்லாம் பார்க்கும்போது பின்னாடி இருந்து யாராவது பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கே. நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாக முன்னாள் முதல்வர், இன்னும் சொல்ல போனால் இன்றைய எதிர்க்கட்சி தலைமை
காசு கொடுத்து தானே முதல்வர் ஆனார், காசு கொடுத்து தானே இன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிறார்கள். ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாக்கு வாங்கியவர்கள்லாம் வக்காலத்து வாங்குகிறார்கள். நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளோ ஐஎம்யூலோ அல்லது இடதுசாரிகளோ சேர்ந்துதான் உங்களுக்கு இந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு பிச்சை போட்டீர்கள். 2 தொகுதி 4 தொகுதி 8 தொகுதி என்று பிச்சை போட்டீர்கள். ஆனால் அவர்கள் 234 தொகுதியிலும் உங்களுக்காக களமாடி இருக்கிறார்கள் என்பதை அந்த முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய முதலமைச்சர். ஒன்று. 2வது இன்னொரு செய்தி நீங்கள் கேட்டதற்காக சொல்லுகிறேன். அவர்கள் தயவில் நாங்கள் ஆளுகிறோம், அப்படி அல்ல. சரியான ஆட்சியை தீர்மானிக்கக்கூடியவர்கள் இவர்கள் என்பதை உணர்ந்து எங்களுக்கு ஆதரவு தருகிறார்கள். ஒன்று. 2வது, கள்ளத்தனமாக அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு எந்த விதத்திலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதியை ஆட்சி கட்டிலில் அமர வைத்து விடக்கூடாது என்பதற்காக எதிரிகளும் துரோகிகளும் இணைந்து கொண்டு எங்களை வீழ்த்துவதற்கு முடிவெடுத்ததை உணர்ந்த உங்களுடைய கூட்டணி கட்சிகளே உங்களிடமிருந்து நிரந்தரமாக விடைபெற்றிருக்கிறார்கள். ஆகையால் எங்களை ஆதரித்திருக்கிறார்கள். இதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் கனவு சூட்சுமங்கள் கலைந்து போகும். உங்களது நிலைப்பாடு மக்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதிமுக திமுக கூட்டணி எதிர்காலத்தில் பாரதிய ஜனதா தலைமையில் கூட அமையும் என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகையால் தான் இன்றைக்கு இடதுசாரிகளாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் எல்லோரும் சேர்ந்து எங்களை ஆதரிக்க தொடங்குகிறார்கள். அவர்களை நாங்கள் அரவணைத்திருக்கிறோம். அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அலங்கரித்திருக்கிறோம். எங்களை அவர்கள் அழகு பார்க்கிறார்கள். இது சமூக நீதிக்கான ஆட்சி. பெரியாரின் பேரன்கள் உண்மையானவர்கள் நாங்கள் தான் என்பதை பறைசாற்றுகிற ஆட்சி. புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவுகளை மெய்விக்கிற ஆட்சி இந்த ஆட்சி. இவர்களுக்கெல்லாம் எந்த யோக்கியதையும் கிடையாது இந்த ஆட்சி, கூட்டணி ஆட்சியை பற்றி விமர்சிப்பதற்கு. இவர்கள் காலத்தில் என்ன சொன்னார்கள்? கூட்டணி ஆட்சி ஒரு நாளும் தமிழ்நாட்டிற்கு ஒத்துவராது என்று ஒப்பாரி வைத்தவர்கள் இப்பொழுது எப்படி சாத்தியமானது இந்த சரித்திரம் என்பதை அந்த அயோக்கியத்தனமான ஆட்சியை நடத்தியவர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக எங்கள் ஆட்சி மிக திறமையாக, நேர்மையாக, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்கிற 1000 கனவுகளோடு களம் இறங்குகிறது. பொறுத்திருங்கள். இந்த ஆட்சி 50 ஆண்டு காலத்திற்கான நிலையான ஆட்சியாக இருக்கும் என்பதை முன்னாள் முதலமைச்சருக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திரு ஜோசப் விஜய் நம்முடைய முதல்வர், அவருக்கு முன்பாக இருக்க சவால்கள் என்னென்ன? எந்த மாதிரி விஷயங்கள் அவர் நிதானமா முடிவெடுக்கக்கூடிய துறைகள் என்ன? எதுக்குமே ஒரு சலனமே இல்லாம ரொம்ப அமைதியா இருக்காருன்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. எதுவுமே பேச மாட்டாருப்பா, பிரஸ் கூட மீட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஏதோ உடனே அறிக்கை கூட விட மாட்டாரு. ரொம்ப அமைதியாவே இருக்காரு. இதுல பின்னாடி இருக்க விஷயங்கள் என்னவா இருக்கும்? இல்ல, முதலமைச்சர் அவர்கள் எங்களை பேச சொல்லிதானே அனுப்பியிருக்கிறார். நான் பேசினாலும் முதலமைச்சர் பேசினாலும் ஒன்றுதான். எங்களை அவர் இயக்குகிறார். எதை பேச வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிடுகிறார், கட்டளையிடுகிறார். கவனிப்போடு தான் நாங்கள் பேசுகிறோம். பேசிதான் ஒரு ஆட்சி நடத்த வேண்டுமா? செயலில் காட்டக்கூடாதா? நான் ஏற்கனவே சொன்னதை போல செயலில் மட்டுமே. எதுக்கு இந்த வார்த்தையை நாங்க இந்த கொஸ்டின் வச்சோம்னா, பிரச்சார டைம்ல அவர் எப்படி பேசினாரு நம்ம பார்த்துட்டு எங்க பேச விட்டீங்க? பிரச்சார டைம்ல ஒரு மைக் எடுத்து பேசும்போது அப்படி அனல் தெரிக்க பேசிட்டு இருந்தாரு. அப்படி பேசிட்டு இருந்தா இப்ப நம்ம முதல்வர் இப்ப ஏன் பேச மாட்டேங்கிறாருன்னா என்னோட ஆதங்கமா இருக்கு. ஒரு விஷயம், கட்டமைப்பு வேலைகள் கடுமையாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் எதை பேச சொல்றீங்க? நான் தினத்தோறும் பத்திரிகையாளர்களை சந்திச்சா பத்திரிகையில பேசிட்டா இங்கே கட்டமைப்பு சரி செய்யப்பட்டு விடுமா? சட்டம் ஒழுங்கு சரி செஞ்சிருவாங்களா பேசிட்டா? பேசியவர்கள் எல்லாம் மன் கி பாத்தில் பேசியவர்கள்லாம் என்ன நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தலைவர் பேசுவார், பேசாமல் இருக்க மாட்டார். மன் கி பாத் போல பேச மாட்டார், மக்களிடத்திலே பேசுவார். ஆகையால் என்னை பொறுத்தவரை எங்கள் தலைவர் பேச வேண்டிய தேவையில்லை. நாங்கள் பேசினாலே போதும். தேவை மட்டுமே இங்கே இருக்கும், சேவைகள் மட்டுமே தொடரும். ஆக செயல்பாடுகளோடு கூடிய ஆட்சி முறையை உருவாக்க காத்திருக்கிறார் எங்கள் தலைவர். பேசுவதை தவிர்த்து விட்டு செயலில் காட்டுவதே திறமை. சார், இப்போ அவருக்கு முன்னாடி இருக்க சவால்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க? இந்த சவாலையும் எதிர்நோக்கி செல்லக்கூடிய தலைவர் தான் நாங்கள். எங்கள் தலைவரை பெற்றிருக்கிறோம். கடைசியில் செய்த தவறுகளை சரி செய்வதற்கு சில மாதங்கள் ஆகும் தான். அவ்வளவு தவறுகளை இழைத்திருக்கிறார்கள். கோடி கோடியாக கொள்ளையடித்த கும்பல் அந்த கும்பல். அதையெல்லாம் இந்த தேசத்தில் சரிகட்டி இந்த தேசத்தின் கடனை அடைத்து மக்களுக்கு நல்வழியை உருவாக்குவதற்காகத்தான் எங்கள் தலைமை மிக கடுமையாக போராடுகிறது. நாளைய தினத்திலிருந்து மகளிரும் அனைத்து பெண்களும் எங்கெல்லாம் இலவசமாக செல்ல முடியும் என்பதை ஒரு நெடிய ஆலோசனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் அதற்கான அறிவிப்புகள் வரும். அதை பேசிதான் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதோடு மட்டுமல்ல, கல்வி நிறுவனங்களில் ஏற்படுகிற குளறுபடிகளை, குறைபாடுகளை எங்களது அமைச்சர் மரியாதைக்குரிய என்னுடைய இளவல் ராஜ்மோகன் அவர்கள் அதை சரி செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் எங்கள் தலைவரின் உத்தரவின் பேரில் எல்லாவற்றையும் கண்காணித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மிகச்சிறந்த ஆட்சி முறை தொடர் இருக்கிறது. பொறுத்திருங்கள்.
சார் சமீபத்துல ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ்ல வந்து நாங்க பார்த்தோம். 18 வயசுக்கு கம்மியான ஒரு பையன் தான். அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, விஜய் மாமா நாங்க வந்து ஆசைப்பட்டு தான் உங்கள வந்துட்டு முதல்வரா ஆக்கணும். எங்களால தான் விஜய் மாமா நீங்க முதல்வரா ஆனீங்க. அந்த மாமான்ற வேர்ட் தான் அழுத்தி சொல்றாங்க. ஏன்னா அவர் சொன்னார்ல பதவி ஏற்கும்போதே, இந்த விஜய் மாமா உங்களுக்காக செய்வேன். நான் உங்கள பார்த்துக்குவேன்னு சொன்னேன்ல. இப்ப எங்களுக்கு நெறைய விஷயங்கள் இப்படி அதாவது 18 வயதுக்கு கீழ இருக்க கீழ. பிள்ளைங்களுக்கு நெறைய விஷயங்கள் இப்ப ரீசென்ட்டா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த பிள்ளைங்கலாம் வந்து கதர்றாங்க சில பேரு. மாமா நீங்க இருக்கீங்கன்னா நாங்க தைரியமா இருந்தோம். எங்களுக்கு ஏன் மாமா இப்படிலாம் நடக்குது? என்ன எங்க நீங்க நடக்குதுன்னு சொல்லுங்க. ஒரு பக்கம் இந்த பாலியல் வன்கொடுமையை இது சொல்லலாம். இன்னொரு அதான் நான் பக்கம் வந்து போதை பழக்கம் இன்னும் குழந்தைங்க வெளியில வரல இல்ல. நீங்க அப்படிங்கிற மாரி நீங்க இருக்கு. அத எல்லாமே சரி செய்ற வேலை தான். ஒண்ணு ம். இன்னைக்கு 717 கடைகள் மூடப்பட்டதோடு மட்டுமல்ல. எத்தன மணிக்கு தொறக்கணும், எத்தன மணிக்கு மூடணும், இடையில வந்து இடைத்தரகு வேலைகள்லாம் செய்யக்கூடாது. ரூ. 10 வைக்கக்கூடாதுங்கிறதே பெரிய போராட்டமா இருக்குதுங்க. ஆக அதையெல்லாம் சரி செய்துக்கணும். அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்லுவோம், உங்கள் ஆட்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ம், ம். உங்கள் மனநிலைக்கு ஏற்ப தான் நமது தலைமை இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கண்ட கனவை நனவாக்குவதற்குத்தான் நம் தலைவர் போராடி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக பொறுங்கள், பொறுத்திருங்கள். இப்ப கூட இந்த ஆண்டு கல்விக்கு ஆண்டுக்கான மாணவ மாணவிகளுக்கான தங்க மோதிரம் அறிவிக்கும் திட்டத்தை அறிவிக்க இருக்கிறார்கள். மாவட்டந்தோறும் அது செயலுக்கு வரப்போகிறது. அது தனிப்பட்ட ரீதியில் தமிழக வெற்றி கழகம் நடத்த இருக்கிறது. உங்களுடைய கனவு பெரிது, எங்களுக்கு தெரியும். அந்த கனவை நிறைவேற்றுவதற்குத்தான் எங்களை போன்றவர்களும் நமது தலைமைக்கு உறுதுணையாக இருந்து நாங்கள் கடமையாற்றுகிறோம். உங்கள் இதயங்களில் ஏற்பட்டிருக்கிற வழி தற்காலிகமானது தான். அதை நிரந்தரமாக்குவதற்கு ஒரு நாளும் நாங்கள் முன்னெடுக்க மாட்டோம். உங்கள் இதயம் பலமாக இருக்கட்டும். நமது ஆட்சி வலுவாக இருக்க தொடங்குகிறது. உங்கள் கனவுகள் நிறைவேற்றப்படும். காத்திருங்கள், உங்கள் மாமா எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். சார் இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு விஷயம். மாணவர்களுக்கும் தங்கம் குடுக்க போறாரு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. ஏற்கனவே கஜானா காலியா இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கடன் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து ஏகப்பட்ட கடனை வச்சுட்டு போயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது இந்த தங்கம்ன்றது சாத்தியமா? இப்ப இருக்க விலைவாசி தங்கம் இல்ல, எவ்வளவு உங்களுக்கு தெரியும்? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தான் அதை நடத்தப்படுது. தமிழ்நாடு அரசால் அல்ல. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஆண்டை போல தமிழக வெற்றி கழகம் ஒன்றிய நிர்வாகிகளின் மூலமாக முதல் 3 மதிப்பெண் எடுத்த குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு தங்க மோதிரத்திலிருந்து பரிசுகளாக அறிவிக்க இருக்கிறார்கள். அது கட்சியினுடைய நடவடிக்கை. தாய்மாமன் சீர்லாம் எப்படி சார்? அதெல்லாம் கண்டிப்பா வரும். நீங்க பொறுத்திருங்க. கடந்த கால ஆட்சியில வந்து 1000 ரூபா கொடுக்கறதுக்கே 2.5 வருஷம் ஆனுச்சுல்ல. அந்த மாதிரி நாங்க இல்லை. அதுக்கான வரைவு திட்டத்தை இன்றைக்கு தொகுத்து கொண்டு இருக்கிறார்கள். தங்க இறக்குமதி எப்படி செய்வது, எவ்வாறு அதை மக்களுக்கு விநியோகிப்பது, எந்த இடத்திலும் இதில் ஊழல் நடைபெற்று விடக்கூடாது. ரொம்ப கவனமாக அதாவது உங்களுடைய அண்ணன் விஜய் அவர்களும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் அவர்களும் இதை கச்சிதமாக முடிவெடுத்து அறிவிக்க இருக்கிறார்கள். பிறக்கும்போதே அந்த குழந்தை தங்கத்தோடு பிறக்கப் போகிறது என்பதை மீண்டும் நாங்கள் ஒரு முறை உறுதியாக சொல்லுகிறோம். ஏன்னா சமீபத்துல நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி என்ன சொன்னாரு, கொஞ்ச நாளைக்கு யாருமே தங்கம் வாங்காதீங்க. ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு வந்து யாரும் தங்கம் வாங்காதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஏர்முகமா இருக்கு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் அறிக்கை கொடுக்குறாரு. இந்த பக்கம் நம்ம முதல்வர் வந்து நான் தங்கம் கொடுக்க போறேன், தாய்மாமன் சீர் கொடுக்க போறேன்றாரு. இது நடைமுறைக்கு எப்படி எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? அவர்கள் தங்கத்தை வாங்கி குவித்து வைத்து விட்டு வாங்காதீர்கள் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் வாங்க தொடங்குகிறோம். நீங்கள் வடித்த கொள்ளை தங்கத்தை நாங்கள் வாங்கி மக்களுக்கு விநியோகிக்க போகிறோம். அது உங்களுக்கான சொத்து, இது மக்களுக்கான சொத்து. ஆகையால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வைத்திருக்கிற தங்கத்தை பறிமுதல் செய்வோம். ஏனென்றால் அகில இந்தியா முழுக்க தமிழக வெற்றி கழகம் பரவி கொண்டிருக்கிறது. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்களது இந்தியா கூட்டணி தலைமை மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கான சாத்தியக்கூறுகளை தமிழ்நாட்டிலிருந்து எங்கள் தலைவன் உருவெடுத்து வந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பஞ்சாபில் தமிழக வெற்றி கழகம் பஞ்சாப் வெற்றி கழகமாக மாறி இருக்கிறது. கர்நாடகாவில் கர்நாடக வெற்றி கழகம், கேரளா வெற்றி கழகம், ஆந்திரா வெற்றி கழகம், இதை தாண்டி தமிழீழ வெற்றி கழகம் என்று தமிழீழத்திலும் எங்கள் கட்சி பரவி இருக்கிறது என்றால், உலகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் வெற்றி கழகத்தின் கொடியும் வெற்றி கழகத்தின் தலைவரும் பிரதிபலிக்கிறார்கள் என்றால், எதிர்காலத்தின் தமிழர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக எங்கள் தலைவர் விஜய் இன்றைக்கு தமிழகத்தை ஆள துடித்திருக்கிறார். இந்தியாவையும் ஆளுவார். பொறுத்திருங்கள். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.